டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப் வீடியோ தான். லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போனப்போ எடுத்த வீடியோ. அப்போயிலேருந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் அது போஸ்ட் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ இன்றைக்கி வந்து சரி ஏன் எடுத்த வீடியோ வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிடலாம், லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இதுவும் வந்து ரொம்ப அன்பிளான்டு ட்ரிப்பு. சும்மா ரேண்டமாக காலையில் எழுந்திரிச்சு நானும் அண்ணாவும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தஞ்சாவூர் பக்கத்தில் திட்டைங்கிற ஒரு ஊரில் ஒரு குரு டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணா அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி பற்றிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ சும்மா ஆரம்பித்தோம், போகலாமா அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ட்ரிப்பு தான் இது. ஒரு 10 o'clock இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். 12:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அம்மாவுக்கு குக்கிங்க்கு தேவையானது மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் பசங்களையெல்லாம் குளிக்க வச்சு செஞ்சு நாங்கள்லாம் குளித்து எல்லாம் கடன்னு கிளம்பிட்டோம். ஸோ போகிற ரூட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லணை வழியாக போனோம். சிங்கிள் ரோடு தான். ஸோ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த பக்கம் வயல், அப்புறம் அந்த பக்கம் தோப்பு, அந்த மாதிரி. அன்றைக்கி கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரிஸ்லிங்லாம் போட்டுட்டு கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட கண்டிப்பாக கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கும். கிளைமேட்டும் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறனால அந்த ட்ரிப்பே வந்து ஆக்சுவலாக ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக 12:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அம்மா தான் இருந்துட்டு, இல்லை டெய்லி வீட்டில் தான் சாப்பிட்டுட்ருக்கோம், சும்மா வெளியே போய் சாப்பிட்லாம், அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரியே வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான கீழே விரித்து சாப்பிட்றதுக்கு மேட்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சூட தக்காளி சாதம், வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, முறுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலாக சாப்பிட்றத விட ஒரு 2 வாய் எக்ஸ்ட்ரா தான் உள்ளே போச்சு வெளியே வந்து சாப்பிடும்போது. ஸோ ஜாலியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகிற வழி வந்து பார்த்திங்க கல்லணை தான். ஸோ அதை கிராஸ் ஆகி தான் போகணும். பட் உள்ளேலாம் போகலை, ஏன்னா 4 மணிக்கு கோயில் ஓப்பன் ஆகிடும். முன்னாடியே போனால் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு டைம் ஆகிடும், அதனால் முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகாமல் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் மாங்காய்லாம் விற்றுட்ருந்தாங்க. அந்த ஊர்லேயே வந்து விளைஞ்ச மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. கிளைமேட்டும் வேறு செமையாக இருந்துச்சா. எல்லாம் பசங்கள்லாம் வந்து மாங்காவை பார்த்தோன்னா மாங்காய் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ரகலை. சரி வாங்கலாம் அப்படின்ட்டு ஜாலியாக மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலாக ஒரு கோயிலுக்கு போகிற ட்ரிப் மாதிரியே அது இல்லை, ஏதோ ஒரு ஜாலியாக எங்கேயோ ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். நல்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். அந்த ஃபுல் ட்ரிப்புமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த கோயிலோட மூலஸ்தானத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எவ்ரி 24 minutes வந்து ஒரு ட்ராப் வந்து அந்த சிவலிங்கத்து மேலே வந்து விழும். அது வந்து நேச்சுரலாகவே விழும். அது வந்து வேர்வை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சிவலிங்கத்து மேலே வந்து விழும். நிறைய சிவலிங்கம் சிவன் கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த சிவலிங்கத்து மேலே வந்து ஒரு பாட் மாதிரி கட்டி அதுலேருந்து ட்ராப் விழுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து நேச்சுரலாகவே அது ஃபார்ம் ஆகி வந்து விழும். அது கேட்கவே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. கோயில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய தெப்பக்குளம், நல்ல பெருசாக சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே வந்து கார் பார்க்கிங். ஸோ கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாகவே இருந்தது. நாங்கள் முன்னாடியாகவே போயிட்டோம். 4 மணிக்கு முன்னாடியே நாங்கள் போனதுமே செம்ம மழை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கோயில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் போனோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய கோயில், அந்த காலத்து பழமையான ஒரு கோயிலும் கூட. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் கோயிலை வந்து டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய குப்பை கூலமாக அப்படி தான் இருந்தது. கால் வைக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்ணாக இருந்துச்சு. ஒரு வேளை மழைக்காக அப்படி இருந்துச்சா, இல்லை கோயிலே நிஜமாக அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரில. இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் பசங்க வந்து அந்த தெப்பக்குளத்தில் காலெல்லாம் வச்சு விளையாண்டிட்டு இருந்தாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த கோயில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தஞ்சை பெரிய கோயில் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. பட் போனோம். பட் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐயப்பன் சாமி கோயில் கும்பல், அப்புறம் வந்து ஆதிபராசக்தி கோயில் கும்பல், இதெல்லாம் தான் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது. ஃபுல்லாக அந்த கார் பார்க்கிங் பண்ணுறது கூட இடம் இல்லை, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணவே இல்லை, அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு.
பசங்களுக்கும் வந்து பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை பால் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா இன்னும் போய் நம்ம ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பசி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மைல்டாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நல்லா ஜாலியாக அவங்களே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமயபுரம் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து டின்னர் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வெஜ்ஜு சாப்பிட்றது தான் பிளானாகவே இருந்தது. பட் இந்த குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து நான்வெஜ்ஜு தான் வேணும்னு ஒரே ரகலை. அவ்வளோ பக்திமயமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. பட் ஜாலியாக இருந்தது அந்த ஹோல் டேவே. ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.